பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சத்தம் என்கிற இந்த வீடியோ மூலமாய் உங்களை பார்ப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் இருப்பீர்கள். நாட்களை நீங்கள் அநேக ஜெபங்களை ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை நிச்சயமாக கேட்கிறார். வேதத்தில் இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது. சங்கீதம் 37 சங்கீதம் 4 வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி அடைகிறது, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள செய்வார். இன்னைக்கு நம்ம அநேக காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், அநேக தேவைகளோடு கூட இருக்கலாம். ஏன் ஆண்டவரே இப்படியெல்லாம் நடக்குதுன்னு கேட்காம நீங்கள் எப்படியாகலும் செய்வீர் என்ற அந்த விசுவாசத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் தேவையை நிச்சயமாய் சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். வேதத்தில் யாபேஸ் என்று ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு அவங்க அம்மா துக்கத்தின் மகன் என்று பெயர் வைத்தார்கள். ஆனால் அந்த யாபேஸோ தேவனை நோக்கி, வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் வேண்டுதல் செய்தான். அவனுடைய வேண்டுதலை கர்த்தர் அருள செய்தார் என்று சொல்லி. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் அநேக ஜெபங்களை ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஆன்சர் வராது போல இருக்கலாம், ஆண்டவர் ஜெபத்தை கேட்காதது போல இருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஜெபிச்ச ஜெபத்தை நம்ம மறந்துடலாங்க, ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டாருங்க. நிச்சயமாக உங்கள் வேண்டுதலை உங்கள் ஜெபத்தை கேட்பார். அநேக தேவைகளோடு இருக்கிறீங்களா, யெகோவா ஈரே அவர் உங்கள் தேவையெல்லாம் சந்திப்பார். நீங்கள் சந்தோஷத்தோட மனமகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தர் உங்கள் வேண்டுதலெல்லாம் வாய்க்க செஞ்சு உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a nice day. கர்த்தர் இந்த நாளை உங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமென்.